வந்து குடிநீர் நாட்டில் குறைஞ்சிட்டு வருது. தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே குறையிறது. அதுக்கு நிலத்தடி நீர் போர் போட்டு உறிஞ்சி வெயில் உபயோகத்தில். இதேமாரி கழிவுகள் அங்கங்கே ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு நகராட்சி மாநகராட்சிகள் அவங்களால என்ன பண்ண முடியும்? கலெக்ட் பண்ணிட்டு கொட்டுறாங்க, அவ்வளோதான். ஆனால் கழிவுகள்லாம் எல்லாம் குமிஞ்சு கிடக்கு. மூட்டை 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 மூட்டையாக கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகளும் பேப்பர்ஸும் அதுவும் பாருங்கள், மழையாக கிடக்கு இங்கே. இது ஒரு பஞ்சாயத்தில் அதுக்கு அடுத்தது இருக்கும். ஊராட்சி, பேரூராட்சி கூட இல்லை. இவ்வளோ கழிவுகள்லாம் வருது. ஒவ்வொரு ஊர்லேயும் இப்படி தான். நீடாமங்கலம் ரயில்வே கேட்டுக்கு தாண்டினாலும் சைடில் மழையாக குமிஞ்சிருக்கு. இதுக்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு மாற்று வழி பண்ணணும். இதை கொளுத்தி விட்டாலும் இருக்கிற ஓசோன் படலமும் போயிடுது, மழை வருதுன்னு நின்றுடுது. ஒரு பேட் ஸ்மெல் வேறு இங்கே எல்லாம் அழுகினது எல்லாமே இருக்குது. இதில் சைவ குப்பைகள் எல்லாம் கொண்டு கொட்டிடுறாங்க. இது எதிர்காலத்தை நமக்கு பூமியில் தண்ணியே இல்லாமல் போய் கஷ்டப்படக்கூடிய காலம் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி அரசாங்கம் கண்டுபிடிச்சதுன்னா அது மிக்க பயனுள்ளதாக இருக்கும். இதேமாரி நிறையா இருக்குது தமிழ்நாட்டில். எல்லா வில்லேஜிலும் மாநகராட்சியும் இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணி சயின்டிஸ்ட்டுகள் கண்டுபிடிச்சி உடனே பண்ணணும். பிளாஸ்டிக் கழிவுகளை ரொம்ப இருக்கிறதுனால அதை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். நன்றி. பிளாஸ்டிக் உபயோகத்தை குறைக்கிறதுக்கு சொல்லிகிட்டே இருக்கோமே வழியாக நம்ம குறையலை. தேங்க்யூ.